ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் ஆகிட்ட எல்லாருக்குமே உங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப நாங்க இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தேற்றம் சம்பந்தமான சில விஷயங்களை பார்க்க போறோம். சரியா? இப்ப தேற்றமாக இருக்கலாம், மற்ற அலைகளாக இருக்கலாம், பின்னங்களோ வரைவுகள் கனவுகளோ, நீங்க எந்த அலைகளாகவும் இருக்கணும், எந்த அலைகளாகவும் இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க படிக்க போற அலைகள்ல இருந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு மார்க்ஸ் வருதுங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? நீங்க பின்னங்களாக இருந்துச்சுன்னு சொன்னா பார்ட் ஒன்ல ஒரு கேள்வி வரப்போகுது, ஒன்றோ அல்லது ரெண்டு கேள்விகள். அதே போல பார்ட் ஒன்ல உங்களுக்கு தெரியும், பார்ட் ஒன்ல ஏ பார்ட் பி பார்ட் நாங்கள் ரெண்டா பிரிப்போம் இல்லையா? அதுல ஏ பார்ட்ல 25 கேள்வி வரும். இந்த விஷயம் எல்லாருக்குமே கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முறுக்க ஞாபகப்படுத்திட்டு போவோம். சரியா? பார்ட் ஒன்ல நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா ரெண்டா பிரிப்போம். ஏ பார்ட் பி பார்ட் ரெண்டா பிரிப்போம். அப்படித்தானே? இதுல 1-25 கேள்வி இருக்கு. இதுல பி பார்ட்ல 1, 2, 3, 4, 5 சரி 5 கேள்வி இருக்க போகுது. அதே போல பார்ட் பி என்ன செய்யலாம், பார்ட் டூ பார்ட் டூ ரெண்டா பிரிக்கலாம். அதுலேயும் ஏ பார்ட் அதே போல பி பார்ட் ரெண்டா பிரிப்போம். இதுல 1-6 கேள்விகள், அதே போல 7-12 கேள்வி. சரியா? இப்ப இதுல நீங்க என்ன செய்யணும், 10 கேள்வி செய்யணும். இதுல எல்லா கேள்விகளையும் செய்யணும். சரியா? இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் கதைக்கேன். இப்ப நீங்க பின்னங்கள்ங்கிற ஒரு யூனிட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல ஒரு கேள்வி வரும். அதே போல பார்ட் ஒன்ல பி பார்ட்ல ஒரு கேள்வி வரும். முதலாவது கேள்வியாக இருக்கலாம் அல்லது ரெண்டாவது கேள்வியாக இருக்கலாம். சரியா? அப்ப நீங்க எந்த ஒரு யூனிட்டை படிக்கிறதுக்கு முன்னால அந்த யூனிட்ல இருந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு எப்படி கேள்வி வருதுங்கிற விஷயத்த நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்ப நாங்க படிக்க போறோம் தேற்றங்கள். சரி, அப்ப எங்களுக்கு கட்டாயங்களை தெரிஞ்சிருக்கணும். தேற்றங்கள் சம்பந்தமா எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல எந்த அளவு கேள்வி வரப்போகுது, சரியா, எந்த அளவு கேள்வி வரப்போகுது, எத்தனை மார்க்ஸ் கேள்வி வரப்போகுது இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய அழகு இருக்கின்ற வைப்போம். அந்த அழகுல இருந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு 2 மார்க்ஸ் தான் கேள்வி வருது. அப்படியாக இருந்தா நாங்க அந்த அழகை படிக்கிறதுக்கு கூட டைம் ஒதுக்குவோமா? இல்ல. அதே போல சில அலைகள் கடும் முக்கியமான அலைகளாக இருக்கும். அது ஃபைனல் எக்ஸாமுக்கு நிறைய மார்க்ஸ் கேள்வி வரும். அல்லது 10-15 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் அப்படி கேள்வி வரும். அப்ப அந்த அப்படியான அலைகள் என்ன செய்யலாம், நாங்க கூடுதலான நேரத்தை ஒதுக்கி படிக்கிறதுக்கு கூடுதலான நேரத்தை நாங்க என்ன செய்யலாம், செலவழிக்கலாம். சரியா? அதே போல ஒரு அழகு தான் இந்த தேற்றம்ங்கிறது. சரியா? இப்ப நிறைய பேர் தேற்றம் கஷ்டமா இருக்கு, இதை கொஞ்சம் வளமைப்படுத்திடுங்க அப்படின்றதுக்காக தான் நான் தேற்றத்தை நாங்க இன்றைக்கு பார்க்கணும். சரியா? இப்ப அந்த வகையில இப்ப நான் ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து பார்ப்போம். தேற்றம் சம்பந்தமான கேள்விகள் எப்படியெல்லாம் வந்திருக்கு, எங்கெங்க எல்லாம் வருது, எத்தனை மார்க்ஸுக்கு வருது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். சரியா? அதை பார்த்துட்டு தேற்றம் சம்பந்தமான விஷயத்த நான் படிப்பேன். இப்ப பார்த்தோம்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இது ஒரு பாஸ் பேப்பர். சரியா? 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். இந்த பாஸ் பேப்பர்ல சும்மா பாருங்க. இந்த மாதிரி இப்ப தேற்றம் சம்பந்தமான அறிவு உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, தேற்றம் சம்பந்தமான அறிவு இருந்தா இந்த கேள்வி எல்லாம் நாங்களும் செய்யறதுக்கு சரியான மாதிரி இல்லையா? சரி. சரியா? இல்லையா? சரி. அதுல இந்த கேள்வி, இந்த 2வது கேள்வி, அதுக்கு பிறகு இந்த கேள்வி, கோணம் கண்டுபிடிக்கிற கேள்வி, முக்கோண சம்பந்தமான சின்ன சின்ன கேள்விகள், முக்கோணத்தின் அகக்கோணத்தை கொடுத்த 180 பாய வச்சு செய்யற இந்த கேள்வி. இது அஹ் அது ஐடியா தான். முக்கோணம் ஒன்றின் பக்கத்தின் 8 உண்டாகிற புறக்கோணம், அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை, அந்த ஐடியா வச்சு செய்யற கேள்விகள். அதே போல சமாந்தர பக்கம், சமாந்தர கோடுகளுக்கு இடையில் அமைகிற கோணம், அதை வச்சு கேள்வி கேட்கலாம். சரி, அப்படியே பார்ப்போம். இந்த கேள்வி சும்மா ஐடியாஸ் தெரிஞ்சு அவங்க செய்யக்கூடிய மாதிரி பரப்பளவோட சம்மந்தப்படுத்தி கட்டிக்கலாம். சரியா? அதே போல ஒன்று விட்ட கோணம், ஒத்த கோணம், நேர் கோணம், அந்த ஐடியா வச்சு செய்யற மாதிரியான கேள்விகள். அப்படி சின்ன சின்ன ஐடியாஸை வச்சு உங்களுக்கு கேள்விகள் போடுவாங்க. சரியா? அதே போல இந்த 13ஆம் கேள்வியை பாருங்க. இதுல என்ன ஒரு கோணத்தை கண்டுபிடிக்க சொல்லிக்காங்க, அப்படித்தானே? ஒரு கோணத்தை கண்டுபிடிக்க சொல்லிக்கலாம். இப்படியான கேள்விகள், வட்டத்தோட சம்பந்தப்பட்ட ஒத்த கோணம், சாரி, அரைவட்ட கோணம், செங்கோணம், அப்படியான கேள்விகள், அந்த கோணம், அப்படியான கேள்விகள்லாம் வரும்.
சரியா? அப்ப அந்த கேள்விகள்லாம் வந்து எங்களுக்கு செய்யறேன்னு சொன்னா அந்த தேற்றம் சம்பந்தமான அறிவு வந்து கட்டாயம் இருக்கணும். இப்ப அடுத்தது பார்ப்போம். வேற எங்க வந்திருக்கின்றேன். மேபி இந்த கேள்விக்கு ஒருவேளை தேவைப்படலாம். அதே போல இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்விக்கு தேற்றம் சொந்தமான அறிவு தேவைப்படும். அதே போல இந்த கேள்விக்கு தேவைப்படும். இந்த 25 கேள்வி சும்மா ஒழுக்குகள் சம்பந்தமான ஒரு கேள்வி. சரியா? இதுக்கு முன்னாடி நார்மலா ஒரு ஐடியாஸ் வந்து கட்டாயம் தேவை. சரியா? இந்த கேள்விகளை நாங்க வந்து எப்படி செய்யறங்கிற விஷயத்த பார்ப்போம். அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பேன். சரியா? அந்த பிடிஎஃப் வந்து எல்லாருமே பிரிண்ட் எடுத்திருப்பீங்க. பிரிண்ட் எடுத்து டைம் வச்சு செஞ்சு பார்த்துருப்பீங்க. சரியா? அப்ப நான் அந்த பிடிஎஃப் இருக்கிற கேள்வியை தான் நான் செய்யறேன். உங்களுக்கு ஃபுல்லா வழங்கப்படுத்த போறேன். சரியா? அப்ப வழங்கப்படுத்தக்குள்ள உங்களுக்கு கையில பேப்பர் இருக்கும். நீங்க என்ன செய்யலாம்? செஞ்ச ஆன்சரை வந்து திருத்தி பார்க்கலாம். நீங்க செஞ்சது சரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லி. இது வந்து இவ்வளவு முதல் 25 கேள்வியில இவ்வளவு கேள்விகள் வந்துருக்கு. சரியா? எப்படியும் கட்டாயம் உங்களோட எக்ஸாமுக்கு எப்படியும் வரத்தான் ஒரு தேட்டம் சம்பந்தமான கேள்வி. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்ட் 2ல எஸ்ஏ பார்ட்ல உங்களுக்கு 2 கேள்வி வரும். சரியா? ரெண்டும் நிறுவல் சம்பந்தமான கேள்வி வரும். தேற்றத்தில் ஐடியா வச்சு நிறுவல் சம்பந்தமான கேள்வி வரும். சரியா? அது வந்து கடைசி கேள்வியா இருக்கு. இதுதான் பார்ட் 2. இந்த பார்ட் 2ல வந்து ரெண்டா பிரிக்கலாம். பார்ட் 2 ஏ பார்ட் பி பார்ட்னு சொல்லி. ஏ பார்ட்ல 6 கேள்வி வரும். அதே போல பி பார்ட்ல 6 கேள்வி வரும். அப்ப ஏ பார்ட்ல 6 கேள்வியில நீங்க 5 கேள்வி செய்யணும். அதே போல பி பார்ட்ல வர 6 கேள்வியில 5 கேள்வி செய்யணும். ஓகேயா? இப்ப இதுல இந்த 12வது கேள்வியை பாருங்க. வட்டம் சம்பந்தமான தேற்றத்தை வச்சு வட்டம் சம்பந்தமான தேற்றங்கள் தெரிஞ்சு இந்த 12வது எஸ்சி கேள்வி செய்யலாம். ஒரு எஸ்சிக்கு எத்தனை மார்க்ஸ்? 10 மார்க்ஸ். சரியா? ஒரு எஸ்சிக்கு 10 மார்க்ஸ். அதே போல இன்னொரு எஸ்சி கேள்வி வரும். இந்த அறிக்கை இது முக்கோணம் சம்பந்தமான தேற்றங்கள் தெரிஞ்சு இந்த கேள்வியை செய்யலாம். இது ஒரு எஸ்சி. இதுவும் வந்து எத்தனை மார்க்ஸ்? 10 மார்க்ஸ். சரியா? அப்ப இதுல 10 10 20 மார்க்ஸ். பார்ட் 1ல ஒரு ஒரு 5 6 கேள்வி இருக்குமே. அதுல ஒரு 10 மார்க். கிட்டத்தட்ட 30 மார்க்ஸுக்கு தேற்றம் சம்பந்தமான அறிவு இருந்தா நான் 30 மார்க்ஸுக்கு கேள்வி செய்யலாம். சரியா? அப்ப வந்து கடும் முக்கியமான ஒரு அழகுதான் இந்த தேற்றங்கள்ங்கிற விஷயம். சரியா? அப்ப என்ன செய்யணும்? டைம் கூட கொடுத்து மெட்ஸ் படிக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க உட்காந்து கணித படம் படிக்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க செலவழிக்கிற டைம்ல வந்து கொஞ்சம் கூடிய டைம் தேற்றங்கள் படிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? செலவழிக்கும். நிறைய நிறுவல் கேள்வி வரும். அந்த நிறுவல் கேள்விகளை செஞ்சு பார்க்கணும். கோணங்கள் காண்ற கேள்வி வரும். அந்த கோணங்கள் காண்ற கேள்வியை செஞ்சு பார்க்கணும். சரியா? ஓகே. இப்ப இப்படியான கேள்விகளை வந்து நாங்க எப்படி செய்யற என்ற விஷயத்த வந்து இந்த பேசிக்கான விஷயத்த மட்டும் தான் நாங்க வந்துட்டு அதைய போறோம். சரியா? இது 2021ஆம் ஆண்டு வந்த பேப்பரை பார்த்துட்டோம். இப்ப 2020ஆம் ஆண்டு பேப்பரை சும்மா பார்ப்போம். பார்த்துட்டு நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப இந்த 2020ஆம் ஆண்டுல பார்ட் 1ல இந்த கேள்வி 2வது கேள்வி, அப்புறம் இந்த 5வது கேள்வி, அடுத்தது இந்த 9வது கேள்வி, 9வது கோணங்கள் கண்டுபிடிக்கிற கேள்வி. சரியான லேசா தான் வரப்போகுது. சரியா? ஓகே. இது பரப்பளவும் இந்த கேள்வி 16வது கேள்வி, இந்த 19வது கேள்வி, இந்த 22வது கேள்வி, ஓகே, இந்த 25 ஒழுக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி. ஓகேயா? இந்த கேள்வியெல்லாம் வந்து நம்ம எப்படி செய்ய போறோம், எப்படி லேசா செய்யறது என்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். ஓகே. இது வந்து பார்ட் 1ல வந்துக்கிற உலக கேள்விகள். இப்ப பார்ட் 2க்கு போனோம்னு சொன்னால் பார்ட் 2. ஓகே. இந்த பார்ட் 2ல வந்து 2 கேள்வி வரும். 2 எஸ்ஏ கேள்வி வரும். ஒண்ணு வட்டம் சம்பந்தமான தேற்றத்தை வச்சு செய்யற ஒரு கேள்வி. அடுத்தது முக்கோண தேற்றத்தை வச்சு செய்யறது சம்பந்தமான ஒரு கேள்வி. ஓகேயா? இதுல இந்த பாருங்க. இந்த 11வது கேள்வி, 12வது கேள்வி. இது முக்கோண சம்பந்தமான தேற்றம். இது வந்து வட்டம் சம்பந்தமான தேற்றம். இதுக்கு 10 மார்க்ஸ், இதுக்கு 10 மார்க்ஸ். ஒவ்வொரு எஸ்ஏக்கு 10 10 மார்க்ஸ். சரியா? அப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் வந்து படிக்க போறோம். ஓகே. இருக்கிற டைமுக்குள்ள வந்து எவ்வளவு கேளுமோ அவ்வளோ பார்ப்போம். சரி? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரி, நான் இதை அழிச்சிட்டு இப்ப நான் படிப்பேன். ஓகேயா? இப்ப இப்ப நான் வந்து நார்மலா சின்ன சின்ன தேற்றங்கள் சம்பந்தமான ஐடியாவை சொல்லிட்டு என்னோட பேப்பருக்கு போவோம். சரியா? இந்த பேப்பர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வழங்கும் மொத்தம் 24 கேள்வி இருக்குது. எல்லாமே
ஃபைனல் எக்ஸாமுக்கு எப்படி கேள்விகள் வருமோ அது சம்பந்தமான கேள்விகள் தான் இருக்குது எல்லாமே. 24 கேள்வியும் நாங்கள் செய்வோம். சரியா? நார்மலாக சின்ன சின்ன ஐடியா உங்களுக்கு சொல்லிட்டு கேள்வி செய்யறதுக்கு என்னென்ன ஐடியாவெல்லாம் தேவை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நம்ம பேப்பருக்கு போய் அதில் இருக்கிற 24 கேள்வியும் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஃபுல் நாலேஜ் ஒன்று வந்து கிடைக்கும். சரியா? அப்போ நீங்க வந்து இப்போ வந்து நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னா உங்களோட கையில வந்து ஒரு கொப்பியும் பேனையும் கட்டாயம் இருக்கணும். அதே போல நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிற பிடிஎஃப் தானே, அதை நீங்க பிரிண்ட் எடுத்து செஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த பிடிஎஃப்பும் உங்களோட கையில இருக்கணும். சரியா? இப்ப முதலாவது விஷயம், சரியா, அதுல நோட் பண்ணிக்கிறேன். கேட்டுட்டுங்க. முதலாவது விஷயம் உங்களுக்கு என்னன்னா ஒரு முக்கோண சம்பந்தமான சின்ன ஒரு ஐடியா. சரியா? இப்ப எங்களுக்கு கட்டாயம் தெரியும், கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு முக்கோணம் தானே. இந்த முக்கோணத்தில அகக்கோணங்கள்ற கூட்டுத்தொகை எத்தனைன்னு கேட்டா 180 பாகை. 180 பாகை. அகக்கோணம் தான் என்ன? இந்த முக்கோணத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற 3 கோணம். இதை கொஞ்சம் பெருசா போங்க. Okay. முக்கோணத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த 3 கோணம். இந்த 3 கோணத்தோட கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை. சரியா? இந்த கோணத்தை நான் ஏன்னு எடுத்தேன்டா, இது பி, இது சின்னு வச்சா ஏ சக பி சக சி மூணையும் கூட்டினா எத்தனை? 180 பாகை. சரியா? இந்த விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா. இப்ப சொல்ற விஷயம் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? ஒரு கோப்பியில வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேயா? அடுத்தது இன்னொரு விஷயம், ஒரு முக்கோணி ஒன்று இருக்குது. சரியா? முக்கோணி ஒன்று ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம், இந்த கோணம் இருக்குதானே. ஒரு முக்கோணியின் பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம், இந்த கோணம் இந்த கோணம் வந்து எதுக்கு சமனாக இருக்குமா என்று சொன்னா இந்த அகக்கோணத்தில அதன் அகக்கோணத்தின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். சரியா? அப்ப முக்கோணியின் பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் அதன் எதிர்கோணங்கள்ற கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இப்ப இந்த கோணத்தை நான் வந்து என்ன செய்யறதா எக்ஸ் எடுக்கேன், இந்த கோணத்தை y எடுக்கேன். அப்ப ஏ வந்து எதுக்கு சமனா இருக்குமா? எக்ஸ் yக்கு சமனாக இருக்கும். இது வந்து ஒரு தேற்றம். சரியா? நீ விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தேற்றம். முக்கோணியின் பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் அதன் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். சரியா? கேள்விகள் செய்யும் போது இந்த ஐடியாவெல்லாம் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். இந்த கேள்விகள் செய்யும் போது ஐடியா வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அந்த டைம்ல இந்த ஐடியாவை வச்சுதான் நாங்க வந்து கேள்விகளை செஞ்சு கொண்டு போவோம். சரியா? ஓகே. இப்ப அடுத்தது இன்னொரு தேட்டத்தை பத்தி கதை. சரியா? சின்ன சின்ன தேட்டங்களை பத்தி காய்ச்சிட்டு நம்ம கேள்வி. அடுத்தது இன்னொன்னு இருக்காரு என்னன்னா, okay, இன்னொன்னு இருக்குதுன்னா ஒரு வட்டம் ஒண்ணு இருக்குன்னு வைங்களேன். ஒரு வட்டம், இதுல வட்டத்துல 2 புள்ளி இருக்கு. இது ஏ, இது பி என்று ஒரு 2 புள்ளி இருக்கு. இந்த 2 புள்ளியில இருந்து வட்டத்தில பரிதியில எதிரமைக்கிற கோணங்கள், இது 2 புள்ளியில இருந்து எதிரமைக்கணும். எங்க வேணா எதிரமைக்கணும். எதிரமைக்கிற எல்லா கோணமும் சமனாக இருக்கும். இதை நாங்க சொல்லுவோம் ஒரே துண்ட கோணங்கள் சமன், ஒரே வட்ட துண்ட கோணங்கள் சமன் என்று சொல்லுவோம். சரியா? இதை நான் வந்து எக்ஸ் எடுத்தா இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். ஓகேயா? அப்ப ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமன். இப்போ வட்டத்துல பரிதியில இருக்கணும் 2 புள்ளி, அந்த 2 புள்ளியில இருந்து பரிதியில இருக்கிற மற்ற எல்லா கோணங்களும் எப்படி இருக்க போகுது? சமனாக இருக்க போகுது. சரியா? இது ஒரு ஐடியா. ஒரே ஒரே துண்ட கோணங்கள் சமன்னு சொல்லுவோம். சரியா? ஒரே துண்ட கோணங்கள் சமம். அடுத்தது இன்னொரு ஐடியாவும் இருக்கு. சரியா? இதே போல இன்னொரு தேற்றம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொன்னா அதுவும் ஒரு வட்டம், அதுவும் ஒரு வட்டம். வட்டத்துல வட்டத்துல மையத்தை சொல்லுவோம். சரி, வட்டத்தின் நடுவில் இருக்கிறாள் என்ன சொல்லுவோம்? மையம்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த மையத்துக்கு கூட போற கோடை நாங்க என்ன சொல்லுவோம்? விட்டம்னு சொல்லுவோமா? விட்டம்னு சொல்லுவோம். அந்த விட்டம் இருக்குதானே, அந்த விட்டம்
மையத்துல மையத்துக்கூட போற அந்த கோட்டுக்கு பேர் விட்டம். அந்த விட்டம் வந்து பரிதியில எதிரமைக்கிற கோணம் இருக்குதான். அது வந்து எத்தனை பாகையா இருக்கணும் கேட்டா கட்டாயம் 90 பாகை தான் இருக்கும். கட்டாயம் 90 பாகை தான் இருக்கும். மையத்துல இந்த ரெண்டு புள்ளியான ஏபின்னு எடுக்கணும். இந்த ஏபியில இருந்து பரிதியில எதிரமைக்கிற கோணம் இது வந்து எப்படி இருக்கணும்? 90 பாகையாக இருக்கணும். அதே போல இங்க எத்தனை பாகையாக இருக்கணும்? 90 பாகையாக இருக்கும். இந்த ஐடியாவெல்லாம் கட்டாயம் தேவைப்பட போது கேள்வி செய்யும் போது நல்லா கவனிச்சிங்க. சரியா? நான் சொல்லுவோம் அரைவட்ட கோணம் செங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அரைவட்ட கோணம் செங்கோணம் தேவையான விஷயம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நீங்க நோட் பண்ணி எடுத்துடணும். சரியா? அரைவட்ட கோணம் செங்கோணம் சொல்லுவோம். அடுத்தது இன்னொரு ஐடியா மாரி பாருங்க. இதுவும் வட்டம் சம்பந்தமாக ஒரு வட்டம் இருக்கு. அதுல வந்து வட்டம் நாட்பக்கம். சரியா? இது ஒரு புள்ளி 2 புள்ளி இதை நான் ஏ இதை பின்னு எடுப்போம். 3வது புள்ளி சி, 4வது புள்ளி டி. வட்ட நாட்பக்கம். சரியா? 4 உச்சி மதில் இருக்கணும் வட்டத்துல பருத்தியில இருக்கணும். வட்ட நாட்பக்கத்தை எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை. இது இந்த கோணத்துக்கு எதிர்கோணம் எது? இவர். அதே போல இந்த கோணத்துக்கு எதிர்கோணம் எது? இந்த கோணம். எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கு. இது ஏ, இது பி இருக்கும். இது சி, இது டி என்றா ஏ பி கூட்டுறது 180 பாகை. அதே போல சிஐயும் பிஐயும் கூட்டுறது 180 பாகை இருக்கு. சரியா? வட்ட நாட்பக்கல்ற எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை என்று சொல்லு. வழங்கிட்டா? உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கு. மேலதையும் மாறிக்கிற ஐடியாஸ் எல்லாம் வந்து நான் கேள்வியோட சேர்த்து பார்ப்போம். சரியா? கேள்வி செய்யும் போது எங்களுக்கு பைத்தகரஸ்ட தேற்றம் உங்களுக்கு தேவைப்படும். எங்களுக்கு பைத்தகரஸ்ட தேற்றம் என்னன்னு பார்த்துட்டு அந்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ணணும். பைத்தகரஸ்ட தேற்றம். சரியா? பைத்தகரஸ்ட தேற்றம் என்ன சொல்றாரு? பைத்தகரஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டாயம் வந்து செங்கோண முக்கோணியாக இருக்கணும். சரியா? செங்கோண முக்கோணியாகத்தான் இருக்கணும். செங்கோண முக்கோணினா என்ன? இல்ல ஒரு கோணம் வந்து செங்கோணமாக இருக்கு. செங்கோண முக்கோணில இந்த செம்பக்கம் இருக்குதானே, இந்த செம்பக்கத்தை வந்து நான் என்ன செய்யறேன்? இந்த நீளத்தை வந்து ஏ என்று எடுக்கும். இந்த பக்கத்துல நீளத்தை பி என்று எடுக்கும். இதை வந்து சி என்று எடுக்கும். சரியா? இப்ப செம்பக்கத்துல வர்க்கம் ஏ வர்க்கம் சமனாக இருக்குமா? ஏனைய இரு வர்க்கத்துல ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கணும். சரியா? இந்த கட்டாயம் இது வந்து செம்பக்கம் மறக்கிறதுல செம்பக்கம். இந்த செம்பக்கத்துல வர்க்கம் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்குமா சொல்றாரு. சரியா? இந்த ஐடியா உங்களுக்கு இடைக்கிடைக்க தேவைப்படும். சரியா? இவ்வளவு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு நான் கேள்வியை பார்ப்போம். 24 கேள்வியும் பார்ப்போம். பார்க்கும்போது எங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் தான் தேவைப்படுது அல்லது எக்ஸ்ட்ரா விஷயம் எதுவும் தேவைப்பட்டா அதையும் நான் உங்களுக்கு ஒரு அனுப்படுத்திட்டு போறேன். சரியா? இப்ப இதை நம்ம வந்து அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு முதலாவது கேள்வியை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது கேள்வி என்ன சொல்றது? முதலாவது கேள்வி என்ன சொல்லுது? ஒரு முக்கோணம் வந்து தந்திருக்காங்க. இப்படி ஒரு முக்கோணம் வந்து தந்திருக்காங்க. முக்கோணத்துல இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனா. இந்த பக்கம் 2 பக்கமும் சமம். சரியா? அதே போல இந்த இருக்கிற கோணம் வந்து 70 பாகை செஞ்சாங்க. 70 பாகை. இந்த கோணம் வந்து எக்ஸ். இப்போ கேட்டுக்கிறாங்க எக்ஸின் பெருமானத்தை என்ன காணுங்க. எக்ஸின் பெருமானம் என்ன அப்படின்னு கணக்கிடுறாங்க. சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் முக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. முக்கோணம் அகக்கோணியின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகை தெரியும். இப்ப இந்த முக்கோணிகள் தானே, அதுல வந்து இந்த முக்கோணி என்ன சொல்லுவோம்? இருசம பக்க முக்கோணி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இருசம பக்க முக்கோணிடா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கோணி இருக்கு. இந்த 2 பக்கம் சமனாக இருந்தா அந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கிற கோணங்கள் 2 வந்து சமனாக இருக்கணும்.
இது வந்து 15 பாகண்டா, இது 15 பாக. இது வந்து 40 பாகண்டா, இதுவும் 40 பாக. இது 50 பாகண்டா, இதுவும் 50 பாக. அப்ப இரு சம பக்க முக்கோணியில அந்த இரு சம பக்கங்கள் இருக்குதானே, அந்த பக்கங்களுக்கு எதிராக இருக்கிற கோணங்கள் வந்து சமனாக இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுல இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம். இப்ப இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கிற இந்த கோணம் எக்ஸ் என்றா, இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கிற இந்த கோணம் என்னவாக இருக்க போகுது? எக்ஸா தான் இருக்கு. ஓகே, எக்ஸா தான் இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. இப்ப அகக்கோணங்கள்னா என்ன? ஒரு எக்ஸ் இருக்கு, இன்னொரு எக்ஸ் இருக்கு, இன்னொரு 70 சரி, சமன் வந்து 180 பாகை. அப்ப எக்ஸும் எக்ஸும் எத்தனை? 2x சமன் 70 பாக கூட்டுப்படுது. சமனுக்கு அங்கே போக என்ன செய்யும்? கழிப்படும். 180ல இருந்து 70 போன எத்தனை? 110 பாகை. எக்ஸ் வந்து எத்தனை? 110. ரெண்டால பிரிச்சீங்களா? 55 பாகை. எக்ஸ்ட பெருமானம் வந்து 55 பாகை. தான் முதலாவது கேள்வி. சரியா? இப்ப ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வியை பார்த்தோம்னா என்ன சொல்லிக்காங்க, அங்கேயும் ஒரு ரெண்டு முக்கோணம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வந்து இப்படி ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து 90 பாகையா, இந்த இருக்கிற கோணம் 90 பாகை. அதே போல இந்த கோணம் வந்து 130 பாகை. இது வந்து y, இது வந்து x. அதே போல இந்த கோணம் வந்து 55 பாகை. இப்ப கேட்ட கேள்வி வந்து எக்ஸ் எக்ஸ் என்ன, அதே போல y என்னன்னு கேட்ட கேள்வி. ஓகேயா? இப்ப நல்லா கவனிங்க கேள்வியை. எங்களுக்கு தெரியும் முக்கோணி ஒன்றின் பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் அதன் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமணம். சரியா? இந்த பார்த்தோமா இல்லையா? இப்ப இந்த முக்கோணியை கவனிங்க, இந்த பெரிய முக்கோணியை கவனிங்க. பெரிய முக்கோணியை கவனிங்க. பெரிய முக்கோணியில இந்த இருக்கிற பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் அதன் எதிர்கோணம் இந்த இருக்கிற 90 அதே போல இந்த y ரெண்டையும் கூட்டத்தை சமனா இருக்குமா? எஸ். முக்கோணின் பக்கத்தில் நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் அதன் எதிர்கோணங்களோட கூட்டத்தை சமன். இது வந்து 90 பாகை. அதோட வைய கூட்டுறது எதுக்கு சமனா இருக்கும்? புறக்கோணத்துக்கு சமனா இருக்கு. 130 பாகை. இப்ப இந்த வைய கண்டுபிடிக்கிறேன். வை வந்து 130 90 கலைங்க 40 பாகை. இப்ப வைய கண்டுபிடிச்சிட்டு இப்ப இப்ப சின்ன முக்கோணிய கவனிங்க. உள்ள இருக்கிற இந்த இருக்கிற சின்ன முக்கோணம். சரியா? உள்ள இருக்கு இந்த இருக்கிற சின்ன முக்கோணம். அந்த சின்ன முக்கோணிய கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த எக்ஸ கண்டுபிடிக்கிறது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகேயா? ரெண்டையும் சொல்றோம் காமிங்க. இந்த y வந்து உங்களுக்கு தெரியும் 40 பாகை. இது வந்து 90 பாகை. இது 55 பாகை. இது எத்தனை பாகை? 90ல இருந்து 55 தள்ளி 35 பாகை. இது வந்து 35 பாகை. இந்த சின்ன கோணம் வந்து 35 பாகை. இப்ப இந்த சின்ன முக்கோணியை கவனிச்சோம்னா, இந்த சின்ன முக்கோணியில இந்த பக்கத்தை நீட்டும் போது உண்டாகிற புறக்கோணம் யாரு? எக்ஸ். எக்ஸ் வந்து எதுக்கு சமனா இருப்பாரு? அதன் எதிர்கோணங்களை கூட்டுத்தொகை. இந்த கோணம் இந்த கோணத்தை கூட்டுத்தொகை சமனா இருக்கு. 40க்கும் சக 35 கூட்டுத்தொகை சமனாக இருக்கு. இப்ப எக்ஸ் வந்து எத்தனை பாகை? 75 பாகை. அப்ப எக்ஸ வந்து ஒரு ஆள் இப்படி கண்டாலும் சரி, இப்படி கண்டாலும் சரி. இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நீங்க பார்ப்போம். இந்த இருக்கிற முக்கோணியை கவனிங்க. இந்த ரெண்டாவது முக்கோணம் இந்த முக்கோணியை கவனிச்சீங்கன்னா இது ஒரு நேர்கோடு இருக்கு தானே. ஒரு நேர்கோட்டுல இது வந்து 60 பாகைன்னா இது எத்தனை பாகை? 120 பாகை. ஏன்னா ஒரு நேர்கோடு எத்தனை பாகை? 180 பாகை. 180. அப்ப இது வந்து 60 பாகைன்னா இங்கல இருக்கிறது வந்து 120 பாகை இருக்கு. அதே போல இந்த நேர்கோட்டுல இது வந்து 130 பாகைன்னா இது 50 பாகை. இது 50 பாகை. சரியா இல்லையா? சரி. இப்ப இந்த முக்கோணிய கவனிங்க. இந்த முக்கோணிய கவனிச்சா அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வச்சு செய்ய போறோம். சரியா? அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எப்படி செஞ்சோம்னா எக்ஸ் சக 50 சக
55 சமணத்தை 130 180 பால் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பால். அப்ப எக்ஸ் ஆக 50 55 எத்தனை 5 105 180 சமம் 180. எக்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? 180ல இருந்து 105 கழிச்சிங்கன்னா என்ன வரப்போகுது? 75 பால். இப்படி செஞ்சாலும் சரி, இப்படி செஞ்சாலும் சரி, ரெண்டு மெதட்டையும் நீ எழுதி வச்சுக்கணும். ரெண்டு மெதட்டையும் எழுதி வச்சுக்கணும். சரியா? ஓகே. இப்ப மூணாவது கேள்வி போகணும். எழுதணும்னு சொன்னா வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு எழுதினீங்கன்னு சொன்னா சரி. இப்ப மூணாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓவாம். அங்க ஒரு வட்டம் ஒண்ணு சொன்னீங்க. வட்டத்துல மையம் வந்து ஓ. அதே போல சிடி என்பது இந்த இடத்துல ஒரு நான் ஒண்ணு இருக்கு. இது சி, இது டி. இந்த சிடி என்பது 12 சென்டிமீட்டர் நீளமுடைய நான். இந்த சிடி நீளம் வந்து 12 சென்டிமீட்டர். அதனால சிடி வந்து 12 சென்டிமீட்டர். ஓகே. ஆகும் சிடிக்கு ஓவிலிருந்து வரையப்படும் செங்குத்து தூரம். இந்த செங்குத்து தூரம் வந்து 3 சென்டிமீட்டர். செங்குத்து தூரம் இது வந்து வைன்னு வச்சுக்காங்க. வை. இது வந்து செங்குத்து. இந்த இடத்துல எக்ஸ் என்ன இருக்குது? இந்த இடத்துல எக்ஸ். ஓ வை வந்து 3 சென்டிமீட்டர். டிஎக்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர். டிஎக்ஸ் வந்து இந்த இருப்புண்டு. இந்த இருப்புண்டு வந்து 2 சென்டிமீட்டர். ஓ எக்ஸின் நீளத்தை கட்டியாங்க. இந்த ஓ எக்ஸ் நீளம். இந்த நீளம் தான் கேள்வி. இந்த நீளம் தான் கேள்வி. இப்ப இந்த கேள்வி செய்யறதுக்கு முன்னால உங்களுக்கு எங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் தெரிஞ்சிருக்கும். அதுல முதலாவது என்னன்னா, ஒரு வட்டம் இருக்கு. வட்டத்துல மையம் ஓ இருக்கு. இங்க ஒரு நான் இருக்கு. ஏபிங்கிற நான். இந்த நானுக்கு மையத்துல இருந்து செங்குத்து கூறினால் இந்த ஏபியின் நீளத்தை சரிசமனாக 2ஆக பிரிக்கும் என்கிற விஷயம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த ஏபி வந்து 12 சென்டிமீட்டர்னா இது எக்ஸ் பார்ப்போம். ஏஎக்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். இந்த பிஎக்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர். சரிசமனாக 2ஆக பிரிக்கும். சரியா? சரிசமனாக 2ஆக பிரிக்கும். இப்ப சிடி வந்து 12 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்ப சி வை என்ன? இது 6 சென்டிமீட்டர். டி என்ன? 6 சென்டிமீட்டர். அப்ப சி வை வந்து 6 சென்டிமீட்டர். அதே போல வை டி வந்து 6 சென்டிமீட்டர். எங்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. இதுல இருந்து இந்த டி இவ்வளவு 6 சென்டிமீட்டர்னு தெரியும். அதே போல இந்த நீளம் வந்து 2 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்ப வை எக்ஸ் வந்து எத்தனை சென்டிமீட்டராக இருக்கு? வை எக்ஸ் 4 சென்டிமீட்டராக இருக்குமா இல்லையா? இது வந்து 4 சென்டிமீட்டர். எங்களுக்கு தெரியும் ஓவை வந்து எத்தனை? 3 சென்டிமீட்டர். இந்த நீளம் வந்து 3 சென்டிமீட்டர். இப்ப ஓ வை எக்ஸ் முக்கோணிய கவனிங்க. ஓ வை எக்ஸ் இந்த முக்கோணியனா இங்க கீழே போறேன். சரியா? ஓ வை எக்ஸ் இது வந்து 3 சென்டிமீட்டர். இது வந்து 4 சென்டிமீட்டர். இப்ப கேட்ட கேள்வி ஓ எக்ஸ் என்ன? ஓ எக்ஸ் என்ன? ஓகே. தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. மறந்துடுவானா? ஓ எக்ஸ் என்ன? இப்ப வந்து இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு இது செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இது செங்குத்து. சரி. இப்ப பைத்தகரஸ்ட தேற்றம். ஓ எக்ஸ் தான் என்னது? செம்பக்கம். செம்பக்கத்துல வர்க்கம் சமனாக இருக்க போது ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமனாக இருக்க போகுது. இப்போ ஓ எக்ஸ் வர்க்கம் சமனாக இருக்க போது 3 வர்க்கம் எத்தனை? 9. 4 வர்க்கம் எத்தனை? 16. இப்போ ஓ எக்ஸ் வர்க்கம் சமன் 25. ஓ எக்ஸ் வந்து வர்க்கமுடன் 25. ஓ எக்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர். சரி செஞ்சு வணங்கிட்டா. ஓ எக்ஸ் வந்து 5 சென்டிமீட்டராக இருக்க போகுது. ஓகே. இப்ப 4வது கேள்வியை பார்ப்போம். இப்ப 4வது கேள்வியை கவனிங்க. என்ன சரி டவுட் இருந்தாலும் என்னோட நம்பர் இருக்குதானே அதுக்கப்புறம் தாராளம் கேட்கலாம். உங்களுக்கு இருக்கிற டவுட்.
கிளாஸ்ல ஜாயின் ஆகிருந்தாலும் நீங்க ஆகமா செக் போட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. இல்லை டவுட் இருந்தாலும் நீங்க அனுப்பி நீங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறீங்கன்னா சரி. ஓகேயா? இப்ப 4வது கேள்வியை பார்க்கலாம். 4வது கேள்வி. உறவில் இணைகரம் ஏபிசிடி காட்டப்பட்டுள்ளது. ஒரு இணைகரம் தந்துட்டாங்க. இணைகரம் பெருசா இருக்கு. இவர் ஏ பி சி டி. அது போல இதுல இருந்து இதை இணைச்சிட்டு இதுல இருந்து இதுக்கு செங்குத்து. அது போல இதுல இருந்து இவருக்கு ஒரு செங்குத்து. செங்குத்து பாருங்க. ஓகேயா? இது பி. உங்களோட பேப்பரை பார்த்தா வளம் பி. இது இதுவும் சமாந்தர கோடு. அது போல இதுவும் சமாந்தர கோடு. ஓகேயா? இதுக்கு உறவில் இணைகரம் ஏபிசிடி காட்டப்பட்டுள்ளது. மூலைவிட்டம் பிடிக்கு ஏகமாசி ஆகிய புள்ளிகள் என்று வரையப்பட்ட செங்குத்துக்கள் முறையிலே ஏபியும் சி கியூமா ஒருங்கு செய்யும் முக்கோண ஜோடி என்று பெயரிட்டு. சரியா? இப்ப எங்களுக்கு 2 சமாந்தர கோடுகள் இருக்குது. நல்லா கவனிங்க. சமாந்தர கோடுகளை கண்டாலே எங்களுக்கு முதலாவது மனசுல வரணும் ஒன்று விட்ட கோணம், ஒத்த கோணம், மேக கோணம். இந்த மூன்றும் உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். சரியா? பாருங்க, இங்க உங்களுக்கு சமாந்தர கோடு இருக்கு. சமாந்தர கோடு இப்படி இருக்கு. ஒரு கோடு அடையாளம் விட்டு இப்படி வந்தால் என்ன செஞ்சிடணும்? இது ஒன்று விட்ட கோணம்ங்கிற ஐடியா வந்துடும். அப்ப இந்த கோணமும் இந்த அறிக்கை பாருங்க, இது ஒரு சமாந்தர கோடு, இது ஒரு சமாந்தர கோடு. இந்த 2 சமாந்தர கோடு இடையில இசட் ஃபார்ம் ஆகுது. இசட் ஷேப்ல இருந்த என்ன அர்த்தம்? ஒன்று விட்ட கோணம் இருக்குன்னு அர்த்தம். இந்த கோணமும் சமம். ஓகேயா? அதே போல இந்த வரிக்கு பாருங்க, இதுல ஒரு 90 பாகை இருக்குது, இதுல ஒரு 90 பாகை இருக்கு. இப்ப இந்த கோணம் வந்து எத்தனை பாகை இருக்க போகுது? இதுவும் 90 பாகை, இந்த கோணமும் 90 பாகை. சரியா? இப்ப கேட்ட கேள்வி வந்து ஒருங்கு செய்யற முக்கோண ஜோடிகள் என்னென்ன தான் கேள்வி. ஒருங்கு செய்யற முக்கோண ஜோடிகள் என்ன? எங்களுக்கு இணைகரம் ஒரு விஷயம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சரியா? இணைகரம் வந்து சொன்னா எப்படியான ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் இணைகரம். இணைகரம் தான் எப்படி இருப்பாருன்னா, இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமாந்தரம், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமாந்தரம். அதே போல இந்த பக்கம் சமனாக இருக்கும், இந்த பக்கமும் சமனாக இருக்கும். இப்ப இந்த பக்கமும் சமன். அதே போல இந்த பக்கமும் சமன். இப்ப இந்த இருக்கிற 2 முக்கோணிய கவனிங்க. இந்த முக்கோணியும் சரியா? அதாவது ஏ பி இந்த முக்கோணியும் அதே போல முக்கோணி சி கியூ. இந்த முக்கோணி கவனிச்சுட்டா ஏடி என்கிற பக்கமும் இசி என்கிற பக்கமும் சமம். அதே போல ஏடிபிங்கிற கோணமும் ஏடிபி கோணமும் பிபிசி என்கிற கோணமும் சமம். ஓகேயா? அடுத்தது இந்த 90 பாகையை வச்சு கேட்க போறோம். டி என்கிற கோணமும் இது வந்து ஒன்று விட்ட கோணம். சரியா? இப்ப ஏபிடி என்கிற கோணமும் அதே போல பிசிக்யூ என்கிற கோணமும் சமன். இது வந்து 90 பாகை. இப்ப முக்கோணிகள் வந்து ஒருங்கு செய்யுதுன்னு சொன்னா, முக்கோணிகள் 2 ஒருங்கு செய்யணும்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் நிபந்தனைகள் இருக்கு. பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம், கோண விதிப்படி ஒருங்கு செய்யலாம், பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம், கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம். அப்படி இருக்கு இல்லையா? கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யலாம். இப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கு? கோண பக்க விதிப்படின்னு செய்யுது. பக்க விதிப்படி ஒருங்கு செய்யுது. இது பாருங்க, 2 கோணம் இருக்குது. இந்த ஒரு கோணம் 2 கோணம் ஒரு பக்கம். கோண பக்க விதிப்படி. இதே போல கோண பக்க விதிப்படி ஒருங்கு செய்யுது. சரி, அவளைட்டா 4வது கேள்வி.
இப்ப அஞ்சாவது கேள்வியே பார்ப்போம். இப்ப அஞ்சாவது கேள்வியே பார்ப்போம். அஞ்சாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு ஒழுக்குகள் சம்பந்தமான அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு கேள்வி. சரியா? அது இப்ப வந்துட்டு இப்ப அஞ்சாவது பார்த்தோம்னா உருவில் தரப்பட்ட ஆரைச்சிறையில் ஒரு ஆரைச்சிறை வந்து தந்துருக்காங்க. இது ஏ, இது பி, இது சி. உருவில் தரப்பட்ட ஆரைச்சிறையில் ஏபி கமா ஏசி களில் இருந்து சமதூரத்திலும் வில் பிசி மீதம் உள்ள புள்ளி பியை ஒழுக்கு தொடர்பான அறிவை பயன்படுத்தி குறித்து காட்டுதுன்னு சொல்லிக்கிறேன். சரியா? இப்ப ஏபியிலிருந்து சரி சமதூரம் ஏபி கமா ஏசியில இருந்து சமதூரத்துல இருக்கணும். அது வந்து வில் பிசியில இருக்கணும். ஓகேயா? சிம்பிள். இப்ப இந்த கோணத்தை வந்து சரியா இப்ப ரெண்டா பிரிப்போம். இந்த கோணத்தை அதாவது இந்த இருக்கிற கோணத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? இப்படி ஒரு கோணம் இருக்கு. இதை ரெண்டா பிரிக்கிறேன்னு என்ன செய்வோம்? அமைப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? பரவாயில்ல, படிக்கலாடியும் பரவாயில்ல, விளங்கிக் கொள்ளுங்க. இந்த கோணத்தை ரெண்டா பிரிக்கிறேன் என்ன செய்வோம்? கவராயத்தை இந்த இடத்துல வச்சு பென்சிலை கொஞ்சம் பெருசாக்கி இப்படி ஒரு வெட்டிட்டு இந்த இதுல ஒரு இடத்துல பென்சில் வட்டிக்கும், இதுல ஒரு இடத்துல பென்சில் வட்டிக்கும். இப்ப கவராயத்தை இந்த இடத்துல வச்சு பென்சிலால மேலுக்கு ஒரு வெட்டு. அதே போல திரும்ப கவராயத்தை இந்த இடத்துல வச்சு திரும்ப அப்படி ஒரு வெட்டிட்டு இந்த புள்ளியையும் இந்த இருக்கிற வெட்டின புள்ளியையும் இணைச்சிங்கன்னு சொன்னா இந்த இருக்கிற கோணத்தை நீங்க என்ன செய்யறாங்க? சரியா ரெண்டா பிரிக்கலாம். சரியா? எனக்கு இதுல சரியா பிரிபட இல்லை போல. நீங்க சரியா என்ன செய்யலாம்? இப்படி வெட்டிட்டீங்கன்னா சரியா என்ன செய்யலாம்? அப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த கோணத்தை இது 60 கோணம் தான். சரியா? 30 பிரிஞ்சு வந்து இப்ப அதே வேலையை நான் இங்க செய்ய போறோம். சரியா? இப்படி கவராயத்தை இந்த இடத்துல வச்சு பென்சில் அப்படி ஒரு வெட்டு வச்சு ஒரு வெட்டு, இந்த இடத்துல கவராயத்தை வச்சு ஒரு வெட்டு, இந்த இடத்துல கவரத்தை வச்சு ஒரு வெட்டு இணைச்சு விட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? இதை அழிச்சுக்கணும். சரியா? ரெண்டா சரி சமனா பிரிஞ்சு போகும். இப்ப இந்த இருக்கிற புள்ளி வில் வந்து பிசி பிசி எந்த இடத்துல வெட்டுது? இந்த இடத்துல வெட்டுதா இல்லையா? பிசி எந்த இடத்துல வெட்டுது? இந்த இடத்துல வெட்டுதா இல்லையா? இந்த புள்ளியை தான் அவங்க என்ன செய்யட்டான்? பி என்று குறிச்சுட்டாங்க. இப்ப நீங்க இந்த ஏபியில இருந்து எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த இடத்துல இருந்து பாக்குறீங்களா? இந்த நீளம். அதே போல இதுல இருந்து எவ்வளவு தூரம் இங்க போறீங்களோ அதே மாதிரி இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க இருந்து பார்த்தாலும் சமனாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து இதை பாக்குறதும் இந்த இடத்துல இருந்து இதை பார்க்கறது சமனாக இருக்கும். நீங்க எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் ரெண்டு சைடுக்கும் சமனாக தான் இருக்கும். ரெண்டு இடத்துலையும் சமனாக தான் இருக்க போகுது. சரியா? இந்த விஷயத்த நீங்க விளங்கிக்கொள்ளுங்க. எப்படி செய்யறேன்னு சொல்லி தரப்பட்ட கோணத்தை வந்து ரெண்டா பிரிச்சுட்டு அதை நீட்டும் போது வில்ல வந்து எந்த இடத்துல வெட்டுதோ அந்த இடத்துல அந்த புள்ளி இருக்க போகுது. சரியா? Okay. இப்ப அடுத்தது ஆறாவது கேள்வியை பார்ப்போம். சரியா? ஆறாவது கேள்வி. ஆறாவது கேள்வியை பாத்தீங்கன்னா அங்க ஒரு வட்டம் தான் இருக்குது. ஒரு வட்டம் இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு கோடு, இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு, இதுல இருந்து இதை நட்டிடும். ஓகே, இது வந்து எக்ஸ், இது ஓ, இது வந்து 110 பா. ஓவை மையமாக உடைய வட்டத்தில் காட்டப்படுற தகவலுக்கு ஏற்ப எக்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லிக்கலாம். சரியா? இது வந்து ஓ. ஓகே, இந்த கேள்வி எப்படி செய்யறது பார்ப்போம். இந்த கேள்வி எப்படி செய்யறது பார்ப்போம். அது செய்யறதுக்கு முன்னால ஒரு ஐடியா ஆகும். சரியா? எப்படின்னு சொன்னா குத்ததிர்கோணங்கள் சமன் என்கிற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. சரியா? குத்ததிர்கோணங்கள் சமன்னு சொல்லி குத்ததிர்கோணம்னா என்ன? ரெண்டு கோடுகள் இடைப்பட்டதுன்னு வைங்க. இந்த உண்டாகிற குத்ததிர்கோணங்கள் சமன். இந்த கோணமும் இதுக்கு எதிராக இருக்குது, இந்த கோணமும் சமனாக இருக்குமா? சரியா? இது வந்து 50 பாகண்டா, இதுவும் கட்டாயம் 50 பாகை. இது வந்து 130 பாகண்டா, இதுவும் கட்டாயம் 130 பாகை. சரியா? குத்தெதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்றும் சமனாக இருக்கு. எதிர்கோணங்கள் எதிர்கோணங்கள் ரெண்டும் சமனாக இருக்கு. சரியா?
அதே போல நான் ஆல்ரெடி உங்களுக்கு விளம்பரப்படுத்தின விஷயம் தான், ஒரு நேர்கோட்டுல அடுத்துள்ள இரு கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து எத்தனை? 180 பாகை. இது 20 பாகண்டா, இது 160 பாகை. ரெண்டையும் கூட்டினா 180 பாகை வரும். சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இது 110 பாகண்டா, இது வந்து எத்தனை பாகை? 110 பாகை. 110 பாகண்டா, இது எத்தனை பாகை? 70 பாகை. இது 70 பாகை. அடுத்த விஷயம், இது வந்து மையம். மையம்டா இது ஆரை, இதுவும் ஆரை. ஆரைகள் வந்து எப்ப எப்படி இருக்கும்? ஆரைகள் வந்து எல்லாமே சமனாக இருக்கும். ஆரைகள் வந்து எல்லாமே சமம். ஆரைகள் வந்து எல்லாமே சமம். அப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். சமனாக இருந்தா இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கிற இந்த கோணம் எக்ஸ் என்றா, இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கிற இந்த கோணம் என்னவாக இருக்கும்? எக்ஸ் ஆக இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் கண்டுபிடிக்கலுமோ உடனே உடனே அந்த படத்துல நோட் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னா சரி, நீங்க ஆன்சருக்கு லேஸ் அப்படி தெரியுங்க. ஓகே, இப்ப இந்த இருக்கிற முக்கோணியை கவனிங்க. இந்த இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த முக்கோணியை கவனிங்க. முக்கோணியோட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை. இப்ப அந்த ஐடியாவை யூஸ் பண்ண சிம்பிள் ஆன்சர் வருமா இல்லையா? ஓகே, எக்ஸ் ஆக எக்ஸ் ஆக 70 சமன் 180 பாகை. எக்ஸ் எக்ஸ் 180 அங்கால போனா 180, 70 அங்கால போனா கழிப்பட போது 110 பாகை. எக்ஸ் வந்து 55 பாகை. எக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது? 55 பாகை இருக்க போகுது. அடுத்து 7வது கேள்வியை பார்ப்போம். சரியா? 7வது கேள்வியை கவனிங்க. 7வது கேள்வியை கவனிச்சீங்கன்னா இது அழிச்சிட்டு 7வது கேள்வி. 7வது கேள்வி ஒரு வட்டம் இந்த இடத்துல எப்படி இருக்க போகுது? ஓகே, இது வந்து எக்ஸ். சரியா? அதே போல ஓகே, இந்த இடத்துலதான் மையம் இருக்குது ஓ. மையத்துக்கூடாக ஒரு கோடு போகுது. மையத்துக்கூடாக கோட்டை கண்டால் எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அது ஒரு விட்டம். விட்டம் வந்து மையத்துல எதிரமைக்கிற கோணம் வந்து 90 பாகை. நான் சொல்லித்தேன். அப்ப மையத்துக்கூடாக ஒரு கோடு போகுதுன்னு சொன்னா அதை நான் வந்து உடனே என்ன செய்யணும்? அது வந்து உடனே நாங்க விளங்கி எடுக்கணும். அது வந்து ஒரு விட்டம் தான். அந்த விட்டம் விட்டம் வந்து பரிதியில எதிரமைக்கிறது வந்து எத்தனை பாகையாக இருக்க போகுது? 90 பாகையாக இருக்க போகுது. இவர் வந்து 90. உடனே நாங்க வந்து என்ன செஞ்சிடணும்? நோட் பண்ணிடணும். அதுல நோட் பண்ணிட்டோமா? ஓகே. அடுத்தது இன்னொரு விஷயம், நல்லா கவனிங்க. இதுல வந்து 40 பாகம்னு தந்திக்காங்க. வந்து 40 பாகை. இன்னொரு விஷயம், இந்த 2 புள்ளியை கவனிங்க நல்லா. 2 புள்ளி, இந்த 2 புள்ளியில இருந்து பரிதியில எதிரமைக்கிற கோணங்கள் வந்து எப்படி இருக்க போகுது? எல்லாமே சமனாக இருக்க போகுது. இப்ப இந்த இந்த ஒரு கோணம், இதுல இருந்து இந்த கோணம் சமனாக இருக்கு. இது எக்ஸ் என்றா இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். இப்ப இந்த முக்கோணிய கவனிங்க. வேறொரு கலராக இருக்கும். இந்த முக்கோணியை நல்லா கவனிங்க. இந்த கவனிச்சிங்கன்னு சொன்னா முக்கோணியோட கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. கூட்டுவோம். ஒரு கோணம் 90 பாகை. ஒரு செங்கோணம்ங்கிற தலை 90 பாகை சக 40 பாகை சக எக்ஸ். கூட்டினா 180 பாகை. 90 40 130. எக்ஸ் வந்து 180ல இருந்து 130 கழிச்சிங்கன்னா எக்ஸ் வந்து 50 பாகை வரப்போகுது. எக்ஸ் வந்து 50 பாகை வரப்போகுது. ஓகே, எக்ஸ் வந்து 50 பாகை. ஒரே துண்ட கோணங்கள் சமன். அந்த ஐடியா தான் இங்க யூஸ் பண்றோம். ஒரே துண்ட கோணங்கள் சமன். இந்த இடத்துல உருவாரு எல்லா கோணமும் வெளியே போகுது, சமனாக இருக்கப்படும். அடுத்த விஷயம், விட்டத்துக்கூடாக போனா 90 பாகையாக இருக்கும். 90 பாகையாக இருக்கும். 90 பாகையாக இருக்கும். பண்ணிட்டா? இந்த ஐடியாவை சின்ன சின்ன ஐடியா தான் திரும்ப திரும்ப எல்லா கேள்விகளையும் கிடக்க போகும். அது நீங்க அந்த ஐடியாஸை நீங்க விளங்கி எடுத்து நிறைய கேள்வி செஞ்சு பழகிட்டீங்கன்னு சொன்னா உங்களை அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஓகே, பிடிக்காது வந்து சரிங்க. ஓகே, வேற இடத்துல எழுதுவோம். நல்லா இருக்கும். ஓகே, 8வது கேள்வியை கவனிங்க. 8வது கேள்வி, ஓவை மையமாக கொண்ட வட்டம் ஒன்றில் ஏபி என்ற நாணின் நடுப்புள்ளி சி ஆகும். ஓகே, ஒரு வட்டம் ஒன்று தந்திக்காங்க. அதுல வந்து மையம் வந்து ஓவா, அதே போல ஏ பின்னு இது ஒரு நாண்.
டி. இதுல நடுப்புள்ளி சி. நடுப்புள்ளி என்று சொன்னாலே எங்களுக்கு ஞாபகம் வரணும், இந்த பக்கமும் ஏசியும் பிசியும் சமனாக இருக்க போறாங்க. ஓகே, வந்து குறிக்கின்ற படத்துல உருவில் பொருத்தமான புள்ளிகளை இணைத்து பெற்ற செங்கோண முக்கோணி என்று பெயரிடுக. செங்கோண முக்கோணி என்று சொன்னால் ஒரு கோணம் கட்டாயம் 90 பாகையாக இருக்கணும். 90 பாகை வாரண்டா நான் வந்து ஒரு தேட்டம் ஒன்று உங்களுக்கு சொல்லி தந்தேன். என்ன தேட்டம் சொல்லி தந்தேன்? என்ன தேட்டம் சொல்லி தந்தேன் சொல்லுங்க பாப்போம். ஒரு வட்டம் இருக்கார், இந்த மையம் இருக்கார், ஒரு நான் இருக்கு. இந்த மையத்துல இருந்து நானுக்கு வரைகிற செங்குத்து இருக்கு தானே, அது வந்து இந்த நாணை வந்து ரெண்டா பிரிக்கும் சொன்னானே இல்லையா? இப்ப கேட்கறது வந்து இதுட மறுதலை. நடுப்புள்ளி தந்திக்காங்க, இது ரெண்டா பிரிக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓண்டு தெரியும். இப்ப இதுல வந்து செங்குத்து இருந்தா மட்டும்தானே இது வந்து நாங்க ரெண்டா பிரிக்கலாம். சோ இதுல இருந்து இதுக்கு ஒரு செங்குத்து கீறும். செங்குத்து பிரிட்டோமா? ஓகே, இதான் ஐடியா. பெற்ற செங்கோண முக்கோணி ஒன்றை பெயரிடுகிறதுன்னு சொல்லிக்கலாம். பெற்ற செங்கோண முக்கோணி ஒன்றை பெயரிடுகிறதுன்னு சொல்லிக்கலாம். இப்ப செங்கோண முக்கோணி எத்தனை செங்கோண முக்கோணி எடுக்கலாம்? இதுல எத்தனை செங்கோண முக்கோணி எடுக்கலாம்? 2 செங்கோண முக்கோணி எடுக்கலாம். ஒன்று இங்கால ஒரு சைடு எடுக்கலாம், இது ஒரு செங்கோண முக்கோணி. அதே போல இங்கால ஒரு சைடு எடுக்கலாம், இது ஒரு செங்கோண முக்கோணி. அப்ப 2 செங்கோண முக்கோணி சொல்லலாம். ஒன்று முக்கோணி ஏ சி ஓ, இது ஒரு செங்கோண முக்கோணி. அதே போல முக்கோணி ஓ சி பி, இது ஒரு செங்கோண முக்கோணி. 2 செங்கோண முக்கோணி சொல்லலாம். விளங்கிட்டா? ஓகே, இப்ப 9வது கேள்வியை பாருங்க. இப்ப 9வது கேள்வியை பாருங்க. 9வது கேள்வி ஒரு கேள்வி, நல்ல ஐடியா கேள்வி ஒன்று. சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் சரியா செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். சரியா செஞ்சீங்க. ஓகே, இந்த 9வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு வட்டம் சம்பந்தமான கேள்வி. வட்டம், மையம் ஓ, இது வந்து எக்ஸாம் எக்ஸ் இப்படி இருக்கு. சரியா? இந்த சி சி ஏ பி, இந்த கோணம் வந்து 25 பாகையாம். நல்லா கவனிக்கணும் இந்த கேள்வியை. சரியா? இந்த கேள்வி 30 பாகை. சரியா? இந்த கேள்வியை நீங்க சரியா செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு வட்ட சம்பந்தமான எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவா விளங்கிட்டு அப்படின்னு இருக்கு. ஓகேயா? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல வந்து ஒரு புது விஷயம்னு சொல்ல போறேன். புது விஷயம்னு சொல்ல போறேன். என்னன்னு சொன்னா, இந்த தேட்டத்தை கவனிங்க. ஒரு வட்டம் இருக்காரு. சரியா? ஒரு வட்டம் இருக்காரு. இந்த வட்டத்துல மையம் வந்து ஓ. 2 புள்ளிகள் இருக்கு பரதியில, ஏபின்னு சொல்லி 2 புள்ளிகள் இருக்கு. இந்த ஏபிங்கிற புள்ளியில இருந்து இந்த பருதிக்கு அமைக்கிற கோணம் இருக்குதானே, இந்த கோணம் வந்து எக்ஸாக இருந்தா அதே புள்ளியில இருந்து இந்த 2 புள்ளியும் மையத்துல எதிரமைக்கிற கோணம் வந்து எக்ஸ். அதே 2 புள்ளி பருதியில எதிரமைக்கிற கோணம் இருக்குதானே, அது வந்து எப்படிக்குமா? x/2 இருக்குமா? எக்ஸ 2ஆல பிரிக்கிற பெருமானத்துக்கு இருக்குமா? உதாரணத்துக்கு இந்த எக்ஸ் வந்து 100 பாகையாக இருந்தா இந்த கோணம் வந்து 50 பாகையாக இருக்கும். அது அரைவாசா தான் இருக்குமா? எப்ப? கட்டாயம் ஒரே புள்ளியாக இருக்கும் அந்த ரெண்டும். அதே விளையாட்டை தான் இங்க செஞ்சு வச்சுக்காங்க பாருங்க. ரெண்டும் ஒரே புள்ளி, மையத்துல எதிரமைக்குது எக்ஸ், அதே புள்ளியில இருந்து பரிதியில எதிரமைக்குது. அப்ப இது வந்து எக்ஸ்ண்டா இது வந்து எத்தனை ஆயிருக்கு? x/2. எக்ஸ் 2ஆல பிரிக்கிற பெருமானத்தை சமனாகுமா இல்லையா? எஸ். அப்ப எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். எங்களுக்கு எதெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போய்த்தரும். அது எங்களுக்கு கேள்வி செய்யறதுக்கு லேஸ், ஆன்சர் ஈஸியாக எடுக்கலாம். ஓகேயா? ஓகே, இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த OA ஒரு ஆரை, OB ஒரு ஆரை. 2 ஆரைகளும் எப்படி இருப்பாங்க? கட்டாயம் சமனத்தான் இருப்பாங்க. ஏன்? ஆரைகள் எல்லாமே சமன் தெரியும். இப்ப இந்த கோணமும் சாரி இந்த பக்கமும் சமன். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த ரெண்டையும் நான் இணைச்சு விட போறேன். ஏபியும் இப்படி இணைச்சு விட்டேன். ஓகேயா? பிரச்சனை இல்லை. இப்ப இந்த 2 பக்கத்துக்கு எதிராக இருக்கிற இந்த கோணமும் இந்த பக்கத்துக்கு எதிராக இருக்கிற இந்த கோணமும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இதை நான் y என்று எடுத்தேன்னா இதுவும் என்ன? y. ரெண்டும் இல்லை.
ஒரு கோணத்தை வைன்னு எடுத்தா அடுத்த கோணமும் வை. ஏன் இரண்டும் ஆரைகள். இப்ப கவனிங்க, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன முக்கோணியை மட்டும்தான் கவனிக்க போறேன். நீங்க வேற எல்லாத்தையும் மறந்துடும். சரியா? உங்க கண்ணுக்கு வேற எதுவும் வழங்கக்கூடாது. இந்த இருக்கிற சின்ன முக்கோணி மட்டும்தான் வழங்கணும். அந்த முக்கோணியை கவனிச்சீங்கன்னா எப்படி இருக்கு? எக்ஸ் இருக்கு, இங்க y இருக்கு, இங்க y இருக்கு. முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை பாகை? 180 பாகையா? எக்ஸ் ஆக y ஆக y 180 பாகை. எக்ஸ் ஆக 2y சமன் 180 பாகை. இது வந்து ஒரு சமன்பாடு. இது ஒரு சமன்பாடு எடுத்து வச்சாச்சு. இப்ப இப்ப பெரிய முக்கோணிய கவனிக்க போறீங்க. இப்ப பெரிய முக்கோணிய கவனிக்க போறீங்க. இந்த முக்கோணி நல்லா கவனிங்க. இப்ப உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன முக்கோணி வழங்கப்படா. இல்லையா? பெரிய முக்கோணி கவனிச்சீங்கன்னா அதே வேலையை தான் இங்க செய்ய போறோம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல x/2 இருக்கு. இந்த இடத்துல 25 இருக்கு, y இருக்கு. அதாவது இந்த கோணம் இப்ப 25 சக y இந்த கோணம். அதே போல இந்த கோணம் 30 சக y. சரியா? இந்த 3 கோணத்தையும் கூட்டுறது வந்து எதுக்கு சமனா இருக்கும்? 3 கோணத்தையும் கூட்டுற எதுக்கு சமனா இருக்கும்? 180 பாகைக்கு சமனா இருக்குமா இல்லையா? 180 பாகைக்கு சமனா இருக்குமா இல்லையா? எஸ். அப்ப கூட்ட போறேன். சரியா? நல்லா கவனிக்கணும். இப்ப கூட்ட போறேன். ஓகே. x/2 சக 25 சக y சக 30 சக y சமனாக இருக்க போது 180 பாகை. நல்லா கவனிங்க. x/2 25 30 25 30 எத்தனை? 55. மையம் எத்தனை? 2y. 55 180க்கு அங்கால போய் கழிப்பட போகுது 55. இப்ப 180ல இருந்து 55 போன எத்தனை? 125. 125. இப்ப x/2 சக 2y 125. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்ப ரெண்டு தெரியா கணியங்கள் எக்ஸ் பையன்னு சொல்லி ரெண்டு தெரியா கணியம், ரெண்டு சமன்பாடு. இப்ப ரெண்டு சமன்பாடு தீர்த்தா என்ன வரும்? எக்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம், ஒய்யையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் தானே எங்களுக்கு கேட்ட கேள்வி, எக்ஸை கண்டுபிடிக்கும். இப்போ முதலாவது சமன்பாட்டில இருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிங்க. இந்த சமன்பாட்டில இருந்து இந்த சமன்பாட்டை கழிக்க போறோம். நல்லா கவனிங்க. 2y இருந்து 2y கழிச்சா இல்லாம போயிடும் y. இந்த ஒரு எக்ஸ்ல இருந்து அரை எக்ஸை கழிச்சா என்ன வரும்? அரை எக்ஸ். ஒரு எக்ஸ்ல இருந்து அரை எக்ஸை கழிச்சா அரை எக்ஸ். 180ல இருந்து 125 கழிங்க. 180ல இருந்து 125. 5 7 2 போனா 5 55. எக்ஸ் 2 வந்து 55. கேட்ட கேள்வி வந்து எக்ஸ். எக்ஸ் சமனத்தின 2 வந்து பிரிப்பட்டுக்கு சமனுக்கான அளவுகளை பெருக்கப்படும். 55 2ஆல பெருக்கினீங்கன்னா 110 பாகை. கண்டுட்டோம். எப்படி கண்ணன் நுழைந்தான்? எப்படி கண்ணன் நுழைந்தான்? அல்ல நீ வேற மெத்தட்ஸ் சொல்லி யூஸ் பண்ணிக்கணும். கட்டாயம் சொல்லுங்க. சரியா? கட்டாயம் ஞாபகப்படுத்துங்க. இல்ல எப்படி செய்யறத விட இப்படி செஞ்ச லேசி, இப்படி செய்யாம இப்படி செஞ்சா விட வருது லேசா வருது, இப்படியும் செய்யலாம். நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் கொமெண்ட்லயோ அல்லது மெசேஜ்லயோ கட்டாயம் ஞாபகப்படுத்துங்க. சரியா? சொல்லுங்க. ஓகே. இப்ப அடுத்த கேள்வி 10வது கேள்வியை பார்ப்போம். 10வது கேள்வி. 10வது கேள்வியை பார்த்தீங்கன்னா 10வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம், இதுல ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. இல்லையா? இது வந்து 30 பாகை. இது வந்து செங்கோணி, சாரி, செங்கோணம் ABCD. இது வந்து 30 பாகை. இப்ப உருவில் உள்ள தரவுகளை அவதானித்து டிபிசியின் பெருமானத்தை கணக்கிடும். டிபிசி அது மேல இருக்கிற கோணம் தான் 30 பாகை. சரியா? டிபிசி இந்த கோணத்துல பெருமானம் தான் கேட்ட கேள்வி. இந்த பெருமானம் தான் கேட்ட கேள்வி. இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த டிபிசி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, கண்டுபிடிப்போம்.
கண்டுபிடிச்சா நீங்க இப்ப ஒரு விஷயம் செய்யணும். என்ன இருக்கிற பெரிய முக்கோணியம் மட்டும் உங்களோட கண்ணுக்கு விளங்கும். இந்த முக்கோணி, இந்த முக்கோணம். பெரிய முக்கோணம் மட்டும்தான் உங்களோட கண்ணுக்கு விளங்கும். இப்ப பெரிய முக்கோணத்துக்குள்ள முக்கோணியோட அகக்கோணிகளை கூட்டத்தொகை 180 பாகை யூஸ் பண்ண போறேன். இது 90 பாகை, 90 பாகை சக 30 பாகை. இந்த கோணம் திரும்ப இந்த அருகில் இவ்வளவு கோணம் வரும். திரும்ப ஒரு 30 பாகை அவங்க கேட்ட கோணம், இந்த அருகே கோணம் அதுவும் சேர்ந்து வருது. அப்ப அந்த கோணத்தை நான் எக்ஸ் எடுக்கும். அது எக்ஸ் 180 பாகை. 90 30 120 120 30 150. எக்ஸ் வந்து எத்தனை? 180 150 180ஓட கழிப்பட்டா எக்ஸ் வந்து 30 பாகை. இது வரும் வந்து எத்தனை பாகை? 30 பாகை. ஓகேயா? ரைட். இப்ப அடுத்த புறமுலக்கம் 2வது கேள்வி. இது வந்து புறமுலக்கம் 1வது கேள்வி. சரியா? புறமுலக்கம் 2வது கேள்வியை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க? பக்கம் டிபிக்கு சமனான பக்கம் மட்டும் பேரிடுக. பக்கம் டிபிக்கு சமனான பக்கம். சரி, அப்பனா அதை கீற போறேன். டிபி இருபது பி படத்தை கவனிங்கனாலும் இந்த பி இவர் வந்து சி சி இது 30 பாகை. இதுவும் வந்து தருவாங்க 30 பாகை. இப்ப டிபிக்கு சமனான பக்கம் எங்களுக்கு தெரியும். சீரசம பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன்னா இதுக்கு எதிரே இருக்கிற இந்த கோணமும் இதுக்கு எதிரே இருக்கிற இந்த கோணமும் சமனாக இருக்கும். இப்ப இந்த பக்கமும் இப்ப இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிற இந்த பக்கமும் இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிற இந்த பக்கமும் எப்படி இருக்குது? சமனாக இருக்கும். இந்த 30 ரூபாய்க்கு எதிரே இருக்கிற இந்த பக்கமும் இந்த 30 ரூபாய்க்கு இருக்கிற இந்த பக்கமும் சமனாக இருக்கும். அப்ப டிபி சமனாக இருக்க போது டிசி டிபி சமனாக இருக்க போது டிசி ரைட்டா? இப்ப டிசி அந்த இடத்துல சமனான பக்கமாக இருக்க போகுது ரைட்டா? ஓகே. இப்ப இந்த வீடியோல வந்து நான் வந்து முதல் 10 கேள்வியை பார்த்தீங்க. சரியா? அடுத்தது வந்து நான் என்ன செய்யறேன்டா, அடுத்த வீடியோல வந்து 11வது கேள்வியில இருந்து 24வது கேள்வி மட்டும் வழங்கப்படுத்திடும். சரியா? இது முதல் 10 கேள்வி முன்னுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனோட முதல் 10 கேள்வி நம்ம இதுல பார்த்திக்கணும். இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா வார அடுத்த வீடியோல வந்து 11வது கேள்வியில 24வது கேள்வியை பார்த்து நம்ம தேட்டத்துல பேசிக்ஸை வந்து நாங்கள் முடிப்போம். ஓகேயா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கட்டாயம் ஃபீட்பேக் சொல்லணும். அல்லது இப்படி செய்யாம இப்படி செய்யுங்க, இன்னும் இப்படி செஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு ஐடியாஸ் இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் அதையும் ஞாபகப்படுத்துங்க. ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.